வணக்கம். என் பெயர் சிபி சந்திரா. நான் ஸ்ரீ பூர்ணமதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட். நான் கடந்த 38 வருஷங்களாக ஒரு பள்ளியை நடத்தி வருகிறேன். ஏழை குழந்தைகளுக்காக தமிழ்நாட்டில் மிக மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் நான் நடத்தி வருகிறேன். எனக்கு அப்பா சின்ன வயசில் இருந்ததுனால நான் அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கும் இலவச கல்வி கொடுத்துட்ருக்கேன். இப்போ சமீபத்தில் அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கும் கொடுக்குறேன். சிங்கிள் பேரண்ட் கல்வியை ஒரு சேவையாக செய்கிறேன். அதே மாதிரி நான் ஃபெமினைன் என்கிற அருமையான ஒரு ப்ராடக்ட்டையும் சேவை மனப்பான்மையோடு செய்கிறேன். ஏன்னா இது ஒரு மெடிக்கேட்டட் நாப்கின். 5 டெக்னாலஜி உள்ளே இருக்குங்க. 8 டாக்டர்ஸோடைய இன்வென்ஷன் இது. சர்ஜிக்கல் காட்டன். ஃபஸ்ட் ரிசல்ட் என்னென்னா வச்சிருக்கிற ஃபீல்டு இருக்காது. செகண்டு சோத்துக்கத்தலை ஜெல்லு உடம்பு கூலிங் பண்ணி தரும். மேலேயும் ட்ரையாக தான் இருக்கும், அடியும் ட்ரையாக தான் இருக்கும். ஸ்கின்லேயும் ஆகாது, ட்ரெஸ்லேயும் ஆகாதுங்க. 3 வருஷம் எக்ஸ்பிரி டேட் இருக்குது. மற்ற நாப்கின் நீங்கள் 3-4 வைக்கிற இடத்துல 1 வச்சா போதும். எந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது, இன்ஃபெக்ஷனும் ஆகாது. நீங்கள் இதை சிலர்லாம் அபிப்பிராயம் சொல்கிறாங்க ரேட் அதிகம் அப்படின்னு. நீங்கள் பேக்கெட் ரேட்டை பார்க்காதீங்க. ஒரு மாதம் நம்மளுக்கு கடையில் வாங்குகிற நாப்கின் என்ன செலவாகுதுன்னு பாருங்கள். அந்த செலவு தான் இதுக்கும் ஆகும். ஓகேங்களா? இதில் 5 டெக்னாலஜி இருக்குது. இர்ரெகுலர் பீரியடு, ஒயிட் டிஸ்சார்ஜ், ஃப்ளோ அதிகமாக போகிறது, பிசிஓடி முதற்கொண்டு இது க்யூர் பண்ணுது. ஒரு நாப்கினே மருந்தாக இருக்கிறது இதில் தானுங்க. இதை 16 வருஷங்களாக நான் செஞ்சிட்ருக்கேன். நான் கம்பெனியுடைய டாப்பராகவும் இருக்கிறேன். நான் ஒரு ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்காக இதை நான் கையில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதை நீங்களும் ஒரு சிறு முதலீட்டில் தொழிலாக செய்யணும் அப்படின்னாலும் என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இதை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு வருமானத்தை பார்க்கலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி அந்த ஃபீட்பேக் அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது அது ஒரு வியாபாரம் ஆகிடுது. இந்த வாய்மொழி விளம்பரம் நம்மளுக்கு நிறையா பெண்களை தேடித்தரும். நிறைய பெண்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு 2-3 வெரைட்டி இருக்குதுங்க. இது டபுள் எக்ஸல்னு சொல்லுவாங்க. 5 நாப்கின் இருக்கும் இதில். இது எக்ஸல்னு சொல்லுவாங்க, 10 இருக்கும். இது எல் 12 இருக்குங்க. இதில் ட்ரையல் பேக்லாம் இருக்குது. இது ட்ரையல் பேக்குங்க. 2 எக்ஸல், 3 எல், ஒரு லைனர் இருக்கும். இது ட்ரையல் பேக்கில் 3 நாப்கினும் இருக்குதுங்க. எக்ஸல் சைஸில், எல் சைஸில் 4 இருக்குது. பேண்டி லைனர்னு ஒன்று இருக்குதுங்க. மிராக்கலான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது ரெகுலர் யூஸ், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இது யூஸ் பண்ணலாம். இதை பற்றி, இந்த நாப்கினை பற்றி உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னாலும் என்னை கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ நம்ம ஃபெமினைன் ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் கோமதி அவர்களை சந்திக்க போகிறோம். மேம், உண்மையிலேயே எனக்கு உங்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. கடந்த 22 வருடத்துக்கு மேலே நம்ம தொடர்ந்து ஒரு தோழியாக இல்லை ஒரு நண்பராக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபெமினைன் அப்படின்னு ஆரம்பித்த நாள், பூஜை போட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராடக்டை கொண்டு போய் ஸ்கூல், காலேஜ், பல நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்கள், அப்புறம் மெடிக்கல் ஷாப்பு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் டெமோ பண்ணி பேசி, அதுவும் 2 வீலர்லேயே ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்லாம் பயணம் செஞ்சு போகிறீங்க. இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் கூட உழைப்பு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றியே யோசிக்காமல் எவ்வளோ ராத்திரி ஆனாலும் தனியாக வண்டியை ஸ்டாண்டிலேருந்து எடுத்து பஸ்ஸை விட்டு இறங்கி சொல்லியிருக்கீங்க. எங்கிட்ட ஃபோட்டோலாம் பிடிச்சி கூட காமிச்சிருக்கீங்க. ஆனால் உங்கள் நோக்கம், நீங்கள் இந்த உழைக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு நோக்கம் சொல்லுவீங்க. அது என்ன நோக்கங்கிறது கேட்டுக்கோங்க. அவங்களுடைய நோக்கம் அவங்கள இயக்குது. என்ன நோக்கம்னா, அவங்க ஒரு கல்வி நிலையம் வைத்திருக்கிறார்கள், பூர்ணமதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூலோட தாளாளர் தான் இவங்க. பூர்ணமதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட தாளாளர் இவங்க பேர் சிபி சந்திரா. இவங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்கள் ஸ்கூலில் சேர்த்துங்க. அந்த குழந்தைக்கு கல்வி 1 ரூபா கூட வாங்காமல் நாங்கள் அந்த கல்வியை கொடுக்குறோம். எல்கேஜிலேருந்து 10ஆம் வகுப்பு வரை. இப்போ இவங்க நோக்கம் என்னென்னா, +2 +1 +2 பில்டிங் கட்டணும். அதுதான் நோக்கம். அப்போ அந்த நோக்கத்திற்கு ஃபெமினைனை இவங்க தொட்டிருக்கிறாங்க. ஃபெமினைனை தொட்டு அதில் என்ன நோக்கம்னா, கர்ப்பப்பையை எந்த பெண்ணும் இழக்கக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா இவங்களுக்கு சில பிரச்சனை கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. அதெல்லாம் தான் இப்போ சொல்லியிருப்பாங்க அவங்க. அதுக்கு சாட்சியாக நான் ஒரு சான்றாக அதை
அதாவது இந்த வக்கீல்லாம் வந்து பச்சை இங்கில சைன் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா, உறுதியானது அப்படின்னு. அதுக்கு உறுதியானதாக நான் சொல்கிறேங்க. இதெல்லாம் சாட்சியாக இருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். அந்த ஒவ்வொரு பெண்ணும் அந்த மாத விடாயை மாத வழிபாடாக மாற்றணும், கொண்டாடணும். மாத விளக்கு, தீட்டு, நான் பெட்டில் படுக்க மாட்டேன், நான் வந்து அதை தொட மாட்டேன், இதை தொட மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு போய் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அதே சமயம் இதால் ஒரு தொழில் வாய்ப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பணத்தை வச்சு இவங்க அந்த கல்விக்கூடத்தை, அந்த ஸ்கூலை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் அவங்க நோக்கம். அப்போ பாருங்கள், ரெண்டுமே சிறந்த நோக்கமாக இருக்குல்ல. ஒன்று வந்து ஆரோக்கியம், பெண்களோட மாதவிடாய் வந்து மாத வழிபாடாக மாற்றணும், ஆரோக்கியம். அது வலி வேதனை இருக்கவே கூடாது. ஒவ்வொரு பெண்ணும் அவ குழந்தைய மலட்டுத்தன்மைலாம் சொல்லிடுறாங்க பாருங்க. செயற்கை கருத்தரிப்பு மையம், IVF பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஃபெமினைனில் அதுக்கு வேலையே இல்லைங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு பெண்ணும் தாய்மை அடையணும்னா இந்த பெண்மையின் ரகசியம்ங்கிற புத்தகம், இது ஒரு டாக்டர் எழுதின புத்தகம். இதை படித்தா போதுங்க, அவங்க எந்த செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கும் போக வேண்டாம். இந்த புத்தகத்தை வாசிக்கணும். அடுத்து நம்ம ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ், ஏன் ஃபெமினைனுக்கு மாறணும், அவ்வளோதான். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும். அப்புறம் தொழில் வாய்ப்பு. இப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மாதம் லட்சக்கணக்கில் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. அதை வைத்து தான் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி எடுத்து இதை வியாபாரமாக செய்கிறது. இப்போது ஈரோடோட சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாகவும் இருக்காங்க, ஸ்டாக்கிஸ்டாகவும் இயங்குறாங்க, ஒரு பள்ளி எடுத்து நடத்துகிறாங்க, தாளராகவும் இருக்காங்க. இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு சானிட்டரி நாப்கினும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் எப்படி எடுத்து செய்கிறது, இந்த தொழிலை நான் எப்படி எடுத்து செய்கிறது, எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா ஆன்லைனில் ஆஃப்லைனில் எல்லா ஊர்லேயும் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கடைகளில் இருக்குது, எல்லா மெடிக்கல் ஷாப்பில் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது, சின்ன சின்ன கடைகளில் இருக்குது, எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி இருக்குது ப்ராடக்ட்டு. டிஸ்ட்ரிபியூட் சேனலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மேம், அப்படி உங்ககிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டா நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதை, இந்த ப்ராடக்டில் உங்களுக்கு எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது மேம், எவ்வளோ பேர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட வாங்கினவங்க? அதாவது எனக்கு கிடைக்காத ஒரு பொருள் அப்படிங்கிறப்போ நான் ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்கிறேன். அந்த ஃபீட்பேக் ஆக்சுவலாக நான் மீடியேட்டராக தான் இருக்கேன். அனுபவம் இல்லை எனக்கு உணர்வுபூர்வமாக. அடுத்தவங்க சொல்கிறத நான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன், மீடியேட்டராக இருக்கேன். அப்படி நான் ஸ்கூல் காலேஜுக்கெலாம் போன இடத்துல என்னை தெய்வம்னு சொன்ன பிள்ளைங்களும் இருக்காங்க. நீங்கள் தாங்க மேடம் எனக்கு தெய்வம், என்னுடைய பிரச்சனைகள்லாம் இதனால் தீர்ந்துருக்கு அப்படின்னு. எனக்கு சொத்து எழுத்தரேன்னு அவங்க சொன்னால் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவருடைய அந்த ஃபஸ்ட்டு இதிலே அந்த இரிட்டேஷன் இச்சிங்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அது ஒன்றுக்கே எனக்கு சொத்து எழுத்தரேன்னா என் காலில் விழுந்த அழுத பெண்களும் இருக்காங்க. எனக்கு நீங்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தீங்க. நீங்கள் மேலும் மேலும் இப்படி இயங்குவதற்கு காரணம் என்ன? பொருள் பேசுதுங்க, நிறைய பெண்கள் இதை கொண்டு சேர்த்தணும். அதுதான் முன்னே சொன்னேன், எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்க குழந்தைய நாளைக்கு ஆரோக்கியமாக பெற்றுக்கணும். இது வந்து கருமுட்டைகள் வளர்ச்சியை அதிகரிக்குது, கேன்சர் செல்ஸ் வராமல் பாதுகாக்குது. 30 வயசு 35 வயசு கூட ஆகாமல் கட்டி வந்தது, கேன்சர் வந்ததுன்னு கர்ப்பப்பையை கட் பண்ணி எறிகிறாங்க. ஆயுசுக்கும் கர்ப்பப்பையை உடம்புல இருக்கணும், டெஸ்ட் பேபிக்கு போகக்கூடாது, ஆரோக்கியமாக குழந்தைய பெற்றுக்கணும். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்க கோமதி ஃபெமினைனோட ஃபவுண்டர், அதனால இவங்க பொருளை இப்படி பேசுகிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நீங்கள் பேண்டி லைனர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, இந்த பீரியட்ஸு அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும்போது மக்களோட நம்பகத்தன்மை, விலையை பற்றின விஷயம், உடனே வாங்குறாங்களா? ஏன்னா நீங்கள் தான் இன்றைக்கி கம்பெனியில் வந்துங்க நிறைய பேர் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து ஸ்டாக்கிஸ்டாக இருக்காங்க, 40 பேருக்கு மேலே வந்து சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாக இருக்காங்க, ஒரு 400 பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க, ஒரு 7000 பேர் வந்து சேனல் பார்ட்னராக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பேரையும் இந்த 1 இயர் டர்ன் ஓவரில் மேம் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு கொண்டு போய் இந்த ப்ராடக்டை சேர்த்திருக்காங்க. ஸோ அப்போது உங்கள் உழைப்பு தான் தெரியுது எனக்கு.
உங்கள் உழைப்பு, அப்புறம் நீங்கள் வச்சிருக்கிற அந்த அந்த ப்ராடக்ட் மீது வைத்திருக்கிற ஒரு பக்தி அல்லது ஒரு ஆசீர்வாதம், அந்த பெண்கள் உங்ககிட்ட சொல்கிற ஃபீட்பேக், இதெல்லாம் தான் உங்கள் உழைப்புக்கு நான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃபீட்பேக் தானுங்க அது வந்து எனக்கு மிராக்கிளாக இருக்குது. அதாவது இவ்வளோ விஷயங்களை ஒரு நாப்கின் செய்தா, அதுவும் வெளியில் வைக்கிறது. ஏன்னா டாக்டர்ஸ்கிட்ட போனால் மாத்திரை மருந்து தான் கொடுக்குறாங்க, இன்டெக்ட் தான் எடுத்துக்கிறாங்க. அது சில பின் விளைவுகளும் ஏற்படுத்துது. ஆனால் இது வந்து வெளியில் வைக்கிற நாப்கினே பெண்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்குது. அப்போ இதை வந்து அந்த பிள்ளைங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம், நான் 6 மாதத்தோடு தான் பீரியட்ஸ் ஆகிறேன், இப்போ நான் மாதம் ஆகிறேன் ஃபெமினைன் யூஸ் பண்ணி. எனக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது, பிசிஓடி இருந்தது, எல்லாமே இதனால் குணமாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போதுங்க அவங்களுடைய மலர்ச்சி எனக்கு தூத்திக்குது. உண்மையான ஆத்மாத்மா நான் பண்ணுறேன், ஒரு புண்ணியமான விஷயமா பண்ணுறேன். என்னுடைய இப்போ நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது நான் ஒரு பதிவு சொல்லியே ஆகணும். இப்போ இவங்க வந்து இது எதுவுமே நாங்கள் வந்து உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கோங்க, ரியலாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மேம் பற்றி நான் சொல்லி ஆகணும். நான் டெமோ பண்ணும்பொழுது அவங்க எப்படி தெரியுமா பார்த்தாங்க என்னைய, என்ன ஒரு ப்ராடக்ட்டு இவ்வளோ பிரச்சனையை வந்து தீர்க்குமா, இதை நான் நம்பணுமா? அவ்வளோ சீக்கிரம் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க எப்போவுமே. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஆகாதில்ல, தெரியாதில்ல அவங்களுக்கு. அப்போ என்னை வந்து ஏதோ ஒரு பொருளை இவ விற்க வந்திருக்கிறா அப்படி தான் பார்த்தாங்க டே 1ல். உண்மையாக தானே மேடம்? கண்டிப்பாக அப்படி தானே பார்த்தீங்க? நம்பலை மேம். அப்புறம் எனக்காக சரி இவ்வளோ டெமோலாம் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு பாக்ஸ் வாங்கினாங்க. நான் அப்போ ஓப்பனாக சொல்லி தான் வாங்கினாங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு நம்பிக்கை இல்லாமல் உங்களுக்காக தான் வாங்குகிறேன், நான் கொஞ்சம் பேருக்கு கொடுப்பேன், அவங்க ஃபீட்பேக் சொன்னால் நான் வந்து தொடர்ந்து பயணிக்கிறேன். எனக்கு இப்போ உடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு மேம். அப்படி தானே சொன்னீங்க நீங்கள்? இப்போ அந்த ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக் தான் இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணம். அவங்க யூஸராக இருந்து அவங்களுடைய அந்த ஃபீட்பேக் சொல்லும்போது அதை கேட்டு 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 எனக்குள்ளே அந்த உணர்வு உள்ளே போயிடுச்சு. ஒரு இன்வால்மெண்ட்டோடு நான் வந்து இப்போ பண்ணுறேன் அப்படின்னா காரணம் மற்றவங்களுடைய ஃபீட்பேக் தான். அது என்னுடைய கரஸ்பாண்டன்ட் ரூமில் சாமி படத்துக்கு முன்னாடி இந்த நாப்கினை வச்சு எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க சாமி படத்துக்கு பூ வைக்கும்போது நாப்கினுக்கும் வைப்பாங்க. ஆத்மார்த்தமாக பண்ணுறேன். அருளாதாரத்தில் ஒரு பொருளாதாரம், நல்லதை கொடுத்து சம்பாதிக்கிறோம். நிறைய மேம் கிட்ட வந்து எனக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்குங்க. நிறையா விஷயம் மேம் வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிங்கிள் உமன் அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். ஒரு தனியாக இருந்து ஏன்னா ஒரு ஸ்கூல் ஒரு 2 குழந்தைங்களை வளர்த்துறது எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கூல் நடத்துறது எவ்வளோ சிரமம். கவர்மெண்ட்டு, டீச்சரு, பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸு, எவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருக்குது. தனியாக நின்று நடத்திட்டு இன்றைக்கி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்காங்கங்கிறது வந்து ஐ அப்ரிஷியேட். கை கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குறாங்க. நல்லது மேம். அதை வந்து இப்போது பெருமையாக கருதுகிறேன் நான். அடுத்த விஷயம், காரணம் சொல்லாதீங்க யாருமே. காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லை. டிவிஎஸ் 50 வச்சுக்குவாங்க, 2 பாக்ஸ் முன்னாடி வச்சுக்குவாங்க, பின்னாடி ஒரு பாக்ஸ் கட்டிக்குவாங்க, இந்த பக்கம் ஒரு கட்டைப்பையில் கொஞ்சம் பேக்கெட்ஸ் வச்சுக்குவாங்க, இந்த பக்கம் அந்த அந்த இது இருக்கும் இல்லைங்களா வண்டியில் கைப்பிடி பிடிக்கிறது, இந்த பக்கம் ஒன்று போவாங்க. நான் பார்த்துருக்குறேன். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. கார் இருக்குது, வேன் இருக்குது, அது எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்? நான் பாட்டுக்கு போகிற போக்கில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் கூட சொல்லுவேன், மேம் காரில் போங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் அந்த காசுக்கு 2 பில்டிங்கை கட்டி 4 குழந்தைங்கள படிக்க வைக்கணும். இதுதான் அவங்க நோக்கம். அந்த நோக்கம் தான் இன்றைக்கி அவங்கள முதன்மை இடத்துக்கு வர வச்சுருக்குங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். உங்களோட பணி சிறக்கட்டும். மேலும் மேலும் நீங்கள் வந்து சிறந்து விளங்கணும், நிறைய விருதுகள் வாங்கணும், பரிசுகள் வாங்கணும். நீங்கள் பெருமைக்குரிய விஷயமா இருக்கும். உங்களை பல பெண்கள் ரோல் மாடலாக எடுக்கணும் மேம். இப்போ நிறைய பேரை வந்து மாடல் இவங்க தான் எனக்கு அப்படின்னு. நிஜமாக இவங்க வந்து இவங்களுடைய கொள்கை, இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய உழைப்பு, சின்சியர். இவங்களோட சின்சியர் எப்படி தெரியுமா இருக்கும்? நேரம், இந்த நேரம்னா அந்த நேரத்துக்கு டான் வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். இன்றைக்கி நிறுவனத்தில் முதல் ரேங்கில் இருக்கிறது நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். இந்த நம்பர் கீழே அவங்க நம்பர் தான் போயிட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு அவங்களுக்கு தொலைபேசியில் கால் பண்ணி இது எப்படி எடுத்து செய்கிறது, இல்லை எப்படி இதை வாங்கி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க முழு விளக்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.